இன்ஸ்பெக்டர், வர்ஷாவை மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். கான்ஸ்டபிள், அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். வாமா வாமாங்கறல வாமா. நான் என்ன தப்பு பண்ண? என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? இன்ஸ்பெக்டர், இந்த ஈஸ்வரி உங்களுக்கு மேலதிகாரிங்கறனால அவ சொல்றதெல்லாம் கேட்டு ஆடிட்டு இருக்கீங்களா? நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன விட்டுருங்க. ஒரு அப்பாவி பொண்ணோட புருஷனை வளைச்சு கையில போட்டுக்கிட்டு அவளோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுத்துட்டு என்ன தப்பு பண்ணன்னு என்கிட்ட கேக்குறியா நீ? இந்த பார், நீ பண்ண தப்புக்கு சட்டப்படி என்ன தண்டனை தெரியுமா? எத்தனை வருஷம் ஜெயில்னு தெரியுமா உனக்கு? ஸ்டேஷன் வா, எல்லாத்தையும் வச்சு விளக்கமா சொல்றோம் உனக்கு. இழுத்துட்டு வாங்க. வாமா விடுங்க. வாமாங்கறல வாமா. நான் ஒண்ணு இவ வாழ்க்கைய தட்டி பறிக்கல, இவதான் என் வாழ்க்கைய பறிச்சுட்டா. நியாயப்படி பார்த்தா அவளுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். ஏமா, இழுத்துட்டு வாமா. வாமா இழுத்துட்டு போங்க. சொல்றத கேளுங்க, என்ன விடுங்க. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். அபியை அப்புறமா கம்ப்ளைண்ட்க்கு கூட்டிட்டு ஓகே வரேன். மேடம். கதிர், கதிர், சத்தம் போடாம வர மாட்டேன். ஏத்து ஏறு உள்ள. ஏறு உள்ள. டே கதிரு, உன்னை புடிச்ச கெட்டதெல்லாம் இத்தோட விட்டுருச்சுன்னு நினைச்சு தலை முழுகிடு. பாவண்டா அபி, நம்ம குடும்ப வாரிச சுமந்துகிட்டு வாயும் வயிறுமா இருக்கா. இனிமேலாவது அபிக்கு ஒரு நல்ல புருஷனா நடந்துக்கோ. டேய், நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா? துர்க்ஸு, என்ன மன்னிச்சிரு. இனிமே அப்படி பண்ண மாட்டேன். டேய், அவகிட்ட ஏன்டா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? ஈஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேள்றா. கேள்றானா? என்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டாம் சார். அவன் யாருக்கு துரோகம் பண்ணானோ, யார அழ வச்சானோ அவகிட்டயே மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இனிமே அவனை அபிக்கு ஒரு நல்ல புருஷனா நடந்துக்க சொல்லுங்க. என்ன மன்னிச்சிரு.